நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி உங்கள் மனைவியை மகிழ்விக்கும் ரகசியங்கள் அப்படி என்ன என்று பார்க்க போகிறோம். ஆதியில பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய தேவன் வார்த்தையின் தேவனாய் இருந்த பொழுது மனிதன் தனிமையாய் இருக்கக்கூடாது. அவன் வாழ்க்கையிலே தனிமைப்பட்டு இருக்கக்கூடாது. அவனுக்கு என்று ஒரு ஏற்ற துணை வேண்டும் என்று மனிதன் மீது உள்ள அக்கறையின் நிமித்தம் மனுஷியை உண்டு பண்ணினார். நன்றாக நினைத்து பாருங்கள், ஒவ்வொரு மனுஷியும் அந்த ஒரே ஒரு மனிதனுக்காக ஏற்படுத்திய